மச்சி உனக்காண்டி எப்பயும் நான் வெயிட் பண்ணுவேன், ஆனா நமக்காண்டி பொருள் வெயிட் பண்ணாது. வாய்ப்பு கிடைக்கும் போதே தட்டி பறிச்சுக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம். புரியுதா? இந்த பொருள் ராஜு பாய்ட்டு கொடுத்து அமௌண்ட் வாங்கிட்டு வா, சரியா? ரைட், ஓகே. ஈவினிங் இதே ஸ்பாட்டுக்கு வந்து கூப்பிடு. ஓகே பாய்டா. ஓகேடா, பாய். ஏய் மச்சி, மச்சான் நீங்க வாடா. என்னடா இங்க ஏரியா பக்கம்? டேய், இன்டர்வியூ வேற போறேன்டா, பஸ் வேற மிஸ் பண்ணிட்டேன்டா. இன்டர்வியூ போறியா? இன்னுமாடா கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்டு இருக்க? மச்சான், டேய் ட்ராப் பண்றீங்களாடா? இன்டர்வியூ வேற டைம் ஆச்சு. இன்டர்வியூவா? ஆமாடா. போலவா? ஏறா. மச்சான் ரைட்டை போடா. டேய் மச்சான், டேய் ஸ்ட்ரைட்டா போகணும்டா. டேய் வாடா டே, எனக்கு தெரியும் எல்லா வேலையும். இப்படி பண்ணிட்டீங்க? நீ என்கிட்ட என்ன கேட்ட? சம்பாதிக்கணும், அவ்வளவுதானே. நான் உனக்கு அந்த வழியை காட்டுறேன். எவர் நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு இருந்தா கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணும். ஈஸியா சம்பாதிக்க 100 வழி இருக்கு, அதுல ஒண்ணுதான் உனக்கு நான் காட்டுறேன். புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். டேய் இல்லடா, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. எனக்கு பயமா இருக்கு, நான்லாம் மாட்டிப்பேன். என்னை விட்டுருங்கடா. டேய் பயப்படாத டேய், வா ராஜு பாய்ட்டு கூட்டு போறவா. வாடா, எல்லாம் எங்கன்னா பாத்துக்கோ. வரவழியில் ஒரு சின்ன சம்பவம், அதான் லேட் ஆகி போச்சு. அது யார் பையன்? நம்ம பையன் தானே. நம்ம கேங்ல சேர்த்துக்கலான்னு பார்த்தோம், அதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். வர சொல்லு பார்க்கலாம். டேய் வாடா. இதான் ராஜுண்ணா, இவர் தான் எல்லாமே எங்களுக்கு. நான் இல்லைண்ணா, ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுண்ணா, இது தப்புண்ணா. என்னடா பயப்படுற பையனை கூட்டு வந்திருக்க? இல்லைண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். நமக்கு ஒரு பையன் தேவைப்படுறான், இவன் இருந்தால் யூஸ் ஆவான்னு தோணுது. பையனை தண்ணி கூட்டு பேசி பாரு, நமக்கு செட் ஆவானே, சரிங்களா? அப்படியா? சரி நீ போ, பார்த்துக்கிறேன். சரி வரண்ணா. என்னடா சம்பவம் கண்டுக்காம போறீங்க? அண்ணே மறந்தே போயிட்டேண்ணே. டேய் அந்த பொருள் எடுத்துக்கா. அண்ணே பத்திரண்ணே. வரந்தல. தம்பி இங்க வா. இதெல்லாம் ரொம்ப தப்புண்ணே, ரொம்ப பயமா இருக்குண்ணே. நம்ம மாட்டிப்போண்ணே, இதெல்லாம் பண்ணவே கூடாதுண்ணே, ரொம்ப தப்புண்ணே. தம்பி, தப்பு பண்றவன்லாம் மாட்டுறதில்ல, தப்பா பண்றவன் தான் மாட்டுவான். நீ போ, எல்லாம் நம்ம பசங்க பார்த்துக்கலாம். Welcome to my world. நம்ம சீனரிக்கு போகிற பொம்பளைங்க லூஸால இருக்கவே கூடாது.
ஒன்று ஜரை போட்டிருக்கணும், இல்லை அந்த மாதிரி கொண்டை போட்டிருக்கணும். அப்போ தான் சிக்காமல் செயின் அடிக்க முடியும். அடிச்சதுக்கு அப்புறம் தெத்தாமல் இருக்கிறதுக்கு ஹீல்ஸ் போட்ட பொம்பளைங்களா பார்த்து செலக்ட் பண்ணணும். நம்ம அடிக்க போகிற ஆளோட முழு கவனமும் எது மேலேயாவது இருக்கணும். அப்போ தான் க்ளீனாக பண்ண முடியும். இனிமே இதான் உன் லைஃப். ஓகேவா? ரெடி? விரும்பும் எதுவும் கிடைக்கா உலகில் கிடைக்கும் எதையும் ஏற்றேனே. திரும்பும் வழியும் அழியும் பொழுதில் விரியும் பாத ஏற்றேனே. நான் மிருகமாய் திரிகிறேன், உனக்கு ஏன் விடைகளை அளிக்கிறேன்? எதற்கு நீ கேள்விகள் அடிக்கினாய்? எனக்கு நீ நடுவனா, தலைவனா, இறைவனா? இருளாய் கரைகின்றேன் இங்கே, ஒளியே ஒளியே கொல்லாதே என்னை. அரவம் எதுவும் வர வேண்டாம் பின்னே, ஒளியே ஒளியே போதும் 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 போதும். ஏய் மச்சான் 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 பொருள்ரா 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 பொருள் இருக்கு மச்சாங்க. கன்ஃபார்மா? ஆமா மச்சான் பொருள்ரா. சொதப்பிடாதடா. இது கன்ஃபார்ம் பொருள் தான்டா. சரி பார்த்துக்கலாம் வா. ஹலோப்பா, சொல்லுங்கப்பா. என்னப்பா சொல்கிறீங்க? எப்பப்பா? நான் செஞ்ச பாவம் கடைசியில் உன்னை பழி வாங்கிடுச்சேம்மா. மன்னிச்சிருமா.
வேலை கிடைச்சிருச்சுமா. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா.